பிளேயருக்கு இவ்வளவு ஸ்கில் செட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு ஐடென்டிஃபை பண்ணி 11ல போடுறோம்ல, அந்த மாதிரியான பிளேயர்ஸை இவங்க ஆப்ஷன்ல சரியா எடுக்கல. ஸ்ரேயாஸ் ஐயர் விட்டது இட்ஸ் பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஆக்ஷன்ல 100% அவங்க பண்ண பிக்கஸ்ட் தவறு வெங்கடேஷ் ஐயருக்கு கொடுத்த பணம். 23.75 crores பாத்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆன் வெங்கடேஷ் ஐயர் நினைக்கிறேன். இதே மாதிரி தான் சார் சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ரிச்சர்ட் ஷாட் போனாங்க 22 கோடி. போலருக்கு நீங்க அவ்வளவு கொடுக்கறது யூஸ்ஃபுல்ங்க. போலர்ன்றது வந்து அந்த 4 ஓவர்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் கேம்ல. வேற பேட்டர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இவ்வளவு நிறைய பேட்டர்ஸ் இருக்காங்க எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டர்ல. ஹென்ரி கிளாஸ்னா 23 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. விராட் கோலியே 21 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி 35-36 வந்துட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு என்டையர் 14 கேம்ஸ் ஆடி டோர்னமெண்ட்டை லாஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ரிங்கு சிங் நல்லா ஹார்ட் ஹிட்டர் இருக்காரு. ரமன்தீப் சிங். இந்த 2 சிங்கையுமே எந்த டீமுமே சரியாவே யூஸ் பண்றது கிடையாது. எந்த டீம்ல சொன்னா இந்தியா டீம்ல கூட ரிங்கு சிங் சரியா யூஸ் பண்றது கிடையாது. முதல் 4 ஒரு காம்பினேஷன்ல ஆடுவாங்க. அந்த 4 யாருன்றது நம்ம யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த 4 அடி வாங்கிச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் 4 நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபாரின் ஸ்லாட் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன். கேகேஆருக்கு 6.5 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க நோக்கியாவை எடுத்திருக்கீங்க. விச் மீன்ஸ் வெரி கிளியர் அவர் தான் ஃபாஸ்ட் பவுலரா இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா ஐபிஎல்ல டெல்லிக்கு ஆடும் போது பொழந்துட்டாங்க. அவர் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. இவங்க வந்து டாப் 4ல வரணும்னா நான் சொல்லிடுறேன், அந்த ஈடன் கார்டன்ஸ் விக்கெட்டை உடச்சு ஸ்பின்னர் விக்கெட்டை ஆக்கணும். ஆக்கினா மட்டும்தான் இவங்க டாப் 4ல வர முடியும். அப்படி இல்லை லாஸ்ட் இயர் மாதிரி ஃபிளாட் டெக்கா இருந்ததுன்னா இவங்க they will end up anywhere number 7 on the points table. கிரிக்கெட் ஒலி ரசிகர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 10 டீம் வந்து அவங்களோட செலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக இருக்காங்க. ஸோ இந்த 10 டீமை பற்றி நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர். லாஸ்ட் டைம் ஐபிஎல் 2024 சாம்பியன். இவங்க எந்த அளவுக்கு ஆக்ஷனில் ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக ஸ்ரீராம் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசுகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர் சார். லாஸ்ட் இயர் 2024 சாம்பியன். இந்த வாட்டி எந்த லெவலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸை இந்த வாட்டி டாப் 4ல போறதுக்கு எந்த விதமான சயின்ஸுமே இல்லை இந்த டீமை பார்த்தா. ஏன் கௌதம் கம்பீர் போயிட்டாரா அதனாலயா? கௌதம் கம்பீர் போனதுனால சொல்ல, எடுத்திருக்க காம்பினேஷனை வச்சு சொல்கிறேன். என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வெளியே போயிட்டு இருக்கு. கோச்சை வச்சு தான் ஒரு டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. கோச்சுக்கும் பர்ஃபார்மன்ஸுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. கோச் வந்து ஒரு மேனேஜர் தான் எல்லா ஸ்போர்ட்லையுமே. கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், எந்த ஸ்போர்ட் ஆனாலும் வச்சுக்கோங்க. கோச்சால் போய் உள்ளே விளையாட முடியாதுல்ல. கோச் வந்து அந்த அட்மாஸ்பியர், அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம், அந்த கல்ச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான் கோச்சோட வேலை. லாஸ்ட் இயர் கௌதம் கம்பீர் மென்டர் தான். அந்த டீமை வந்து கோச் பண்ணது சந்திரகாந்த் பண்டிட். அப்போ கிரெடிட் சந்திரகாந்த் பண்டிட்டு தான் போனோம். பட் எல்லாரும் கௌதம் கம்பீருக்கு போகிறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர், மூஞ்சி தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஆள். அவர்கிட்ட இந்த எந்த குறையும் நான் சொல்லவே இல்லை. இப்போ இந்தியன் டீம் கோச்சாக இருக்காரு. பட் கோச்சை வச்சு தான் ஒரு டீம் சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுன்றது ஒரு மக்கள் நடுவில் பேசுகிற ஒரு தவறான வதந்தைகள் தான் நான் சொல்லுவேன். பிராவோ வேற மென்டரா வந்திருக்காரு. இப்போ கம்பீரோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ண இவர் எந்த அளவுக்கு ஆக்ஷன்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு? பிராவோட இன்புட்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. ஏன்னா பிராவோ வந்து இந்த ஐபிஎல்ல வந்து 2008லேருந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ எல்லா பிளேயர்ஸோட பொட்டென்ஷியல் என்ன, டேலண்ட் என்னன்னு தெரியும். அவருடைய வருகை கேகேஆருக்கு ஒரு பூஸ்ட் தான். ஏன்னா டோர்னமெண்ட் எப்படி போகுன்றது யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ ஒருவேளை படகு கவுந்துதோ அந்த டைம்ல பிராவோட இன்புட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேகேஆருக்கு. அது நல்லாவே தெரியுது. பிராவோட இன்புட்ஸ் எந்த அளவுக்கு ஆக்ஷன்ல பிளே பண்ணிருக்குங்கிறது நல்லாவே தெரியுது. ஏன்னா மொயின் அலி அண்ட் ரஹானே இவங்க 2 பேரோட பிக் வந்து பார்க்கும் போதே ஓரளவுக்கு அதை நம்மளால கணிக்க முடியுது. சொல்லுங்க சார், ஓவராலா இவங்களோட அந்த பிக் எப்படி பாக்குறீங்க? முதல்ல வந்து திருப்பதி உண்டியல்ல பணத்தை போடுற மாதிரி வெங்கடேஷ் ஐயருக்கு ஒரு 23.75 crores போட்டாங்க பார்த்தீங்களா? அவர் பேரும் வெங்கடேஷ் ஐயர், திருப்பதி உண்டியல்.
அது ஓகே, நீங்க அந்த மாதிரி கனெக்ட் பண்றீங்க, அதுக்கு எனக்கு பதில் கிடையாது. பட் 23.75 crores பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆன் வெங்கடேஷ் ஐயர். ப்ராபப்ளி ஒரு கேப்டன் மெட்டீரியலா பாக்குறாங்க, அதனால தான் அந்த பணம் கொடுத்துருக்காங்கன்னு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன். இதே மாதிரி தானே சார் சர்ப்ரைஸ் பண்ணாங்க, மிச்சல் ஸ்டாக்கு போனாங்க 22 கோடி. போலருக்கு நீங்க அவ்வளவு கொடுக்கறது யூஸ்ஃபுல்ங்க. போலர்ன்றது வந்து அந்த 4 ஓவர்ல என்ன மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு கேம்ல, வேற பேட்டர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இவ்வளவு நிறைய பேட்டர்ஸ் இருக்காங்க எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டர்ல. ஹென்ரி கிளாஸ்னா 23 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க, விராட் கோலியே 21 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. சி சில பிரான்ச்சைசிக்கு மார்க்கி பிளேயர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இது வந்து வெறும் ஜஸ்ட் கிரிக்கெட் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிசினஸ் ஐபிஎல்ன்றது. அப்படி இருக்கும்போது ஒரு விராட் கோலிக்கும் ஒரு ஹென்ரி கிளாஸ்னு வரும்போது கேட் ரெவென்யூ எத்தனை பேர் டிவியில பார்ப்பாங்க. அதே வெங்கடேஷ் ஐயருக்கு அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கா? கேகேஆருக்கு 23.75 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ வெங்கடேஷ் ஐயரை மோரா ஒரு இந்தியன் கேப்டன் வேணும்ன்ற இந்தியன் கேப்டன் தேவைன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்களுக்கு 23.75 crores கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த வாட்டி யார் கேப்டன் பண்ணுவா சார்? ஏன்னா லாஸ்ட் இயர் வின்னிங் கேப்டனா இது வரைக்கும் எந்த ஒரு டீமே விட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஹிஸ்டரியில ஸ்ரேயஸ் ஐயரை வந்து விட்டுருக்காங்க கேகேஆர். அதுதாங்க எனக்கு புரியலங்க. அவர் கேட்ட பணத்தை கொடுத்தா அவர் ரீட்டைன் பண்ணியிருக்கணும். அவர் தான் கேப்டனு. ஒருவேளை அந்த நெகோசியேஷன் சரியா போல, அவர் ஓப்பன் ஆப்ஷன்ல விட்டுட்டு கேட்கலான்னு பார்த்தாங்க. அதுவும் அப்பயும் போகல அவங்க பெருசா. ஸோ விச் மீன்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் கேகேஆரோட டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த அளவுக்கு செட் ஆகலைன்றதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் வந்து ஆல்ரெடி 23.75 crores வெங்கடேஷ் ஐயருக்கு போயிடுச்சு. இந்த மூயன் அலி, அஜின்கே ரகானி நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் பிராவோட இன்புட்ஸ் தான். பட் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, கேகேஆர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சரியா பண்ணல, ஒரு 7 மேட்ச்ல சரியா பண்ணலன்னா அண்டர் வெங்கடேஷ் ஐயர் கேப்டன்ஷிப்ல அஜின்கே ரகானை முதல்ல யாருமே வாங்கல. அன்சோல்டு பிளேயரா போயிட்டு அதுக்கப்புறம் கேகேஆர் அந்த எழுதி கொடுக்குற லிஸ்ட்ல போட்டு தான் அஜின்கே ரகானே பார்க்க எடுத்தாங்க. விச் மீன்ஸ் நான் என்ன பார்க்கறேன்னா, இன்கேஸ் இவங்களுக்கு நினைச்ச மாதிரி டோர்னமெண்ட் போகலனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அஜின்கே ரகானே வச்சு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் அவரோட லீடர்ஷிப்ல ஆடுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நல்லாவே தெரியுது, குவிண்டன் டிகாக் ஓபன் பண்றாரு. அவர் கூட ரஹ்மத்துல்லா குர்பாஸ் ஓபன் பண்ண வைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா லாஸ்ட் டைம் பில் சால்ட் போனதுக்கு அப்புறமா குர்பாஸ் தான் ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. இவங்க 2 பேரை வச்சு நீங்க ஓபன் பண்ண முடியாது. எதர் குவிண்டன் டிகாக் இல்லனா குர்பாஸ் தான். ஓகேங்களா? குவிண்டன் டிகாக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் குர்பாஸ். குர்பாஸ் லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா பண்ணாரு கேகேஆருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல. ஸோ நான் பார்க்கறது வந்து மோர் தென் ஓவர்சீஸ் பிளேயரோட இந்தியன் பேட்டர்ஸ் யார் இவங்களுக்கு வேலை செய்ய போறாங்க அப்படின்றத மட்டும்தான் பார்த்தேன். அப்படி பார்த்தீங்கன்னா 75 lakhsக்கு மனிஷ் பாண்டே வாங்கியிருக்காங்க. அவர் ஆடுவாரான்றது தெரியல. ஸோ அங்கிரிஷ் ரகுவஞ்சி 3 கோடி லாஸ்ட் இயர் ஆடினாரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்ஸ்மேன், எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். ஸோ அவர் நம்பர் 3 ஆடுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 4 வருவாரு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இவங்களோட டாப் 4 டாப் 5 எல்லா டீமுக்குமே பேட்டிங் நல்லா தான் இருக்கு. பட் இதுல சுனில் நரேன், ஆண்ட்ரே ரசல் இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி 35-36 வந்துட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு என்டையர் 14 கேம்ஸ் ஆடி டோர்னமெண்ட்டை லாஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஆண்ட்ரே ரசல் பாத்தீங்கன்னா ஆஃப் லேட் நிறைய லீக்ஸ்ல போயிட்டு அந்த அளவுக்கு எல்லா மேட்சஸும் ஆடுறது கிடையாது. இன்ஜுரி கன்சர்ன் பிளஸ் சுனில் நரேன் வந்து ஒரு பேங்க்னு வச்சுக்கோங்க. 4 ஓவர் 24 ரன். வருண் சக்கரவர்த்தி ஒரு 4 ஓவர் 24. இவங்க 2 பேருமே நல்ல ஸ்பின் காம்பினேஷன். பட் சுனில் நரேன் லாஸ்ட் இயர் ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் ஆடி கொடுத்தார் ஓப்பனிங் த பேட்டிங். அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ண போறாரா? அது வந்து கொஸ்டின் மார்க்னு சொல்லுவாங்க. டோர்னமெண்ட் ஆடும் போது தான் நம்மளுக்கு தெரியும். பட் ஆஸ் ஆஃப் நோ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரேயாஸ் ஐயர்ன்ற ஒரு ஆள் இல்லாதது, அவருடைய லீடர்ஷிப், அவருடைய நம்பர் 4 பேட்டிங் இவங்களுக்கு ஒரு பெரிய ஹோல் தான் சொல்லலாம் இந்த டீம்ல. அண்ட் தென் ரிங்கு சிங் நல்லா ஹார்ட் ஹிட்டர் இருக்காரு, ரமன்தீப் சிங். இந்த 2 சிங்கியுமே எந்த டீமுமே சரியாவே யூஸ் பண்றது கிடையாது. எந்த டீம்னு சொன்னா இந்தியா டீம்ல கூட ரிங்கு சிங் சரியா யூஸ் பண்றது கிடையாது. அவர் எல்லாருமே ஃபினிஷர் இருக்கு. மேல அனுப்பணும், நம்பர் 4 அனுப்பணும். ரிங்கு சிங், நமன்தீப் சிங்லாம் நம்பர் 5 அனுப்பணும். ஏன்னா இவங்கெல்லாம் பால் ஸ்ட்ரைக்கர்ஸ். எத்தனை பேர் இன்னைக்கு வந்து ஐபிஎல் இல்லைன்னா பிரான்ச்சைசி கிரிக்கெட் ஆர் ஈவன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பால் ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ரிங்கு சிங் கல்கட்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா யூ ஷுட் பேட் அட் டாப் ஆஃப் த ஆர்டர். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்டிங் லைனப் செட்டில்டாக இருக்கு. போலிங் 2 ஸ்பின்னர்ஸ், தரமான ஸ்பின்னர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸும் டீசன்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். பேக்கப்லாம் பாருங்க, ஒரு உம்ரான் மாலிக் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் ஸ்பென்சர் ஜான்சனு, இவங்கெல்லாம் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். வைபவ் வந்து மூவ் பண்ணுவார் நியூ பால்ல. பட்
டோர்னமெண்ட்டோட ப்ரெஷரை அப்சார்வ் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் எஃபெக்டிவாக இருப்பாங்களா தெரியாது எனக்கு அது. ஸ்பின்னர்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க இந்த டீமுக்கு? ஸ்பின்னர்ஸை பற்றி நம்ம பேசவே வேணாங்க. ஒரு இந்தியன் ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி, நீங்கள் எந்த கண்டிஷன்ஸ்லுமே அவர் 4 ஓவர் போட்டுருவாரு. சுனில் நரேன் ஒரு பேங்க் 4 நாள் 8 ஓவர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சரியா பண்ணலைன்னா இவங்களுக்கு பேக்கப்பா யாராவது ஒருத்தவங்க போடுவாங்க அங்கே தான் அப்படிங்கிறதா? எனக்கு அவங்களுக்கு பேக்கப்பான பெரிய ஸ்பின்னர்ஸ் எனக்கு யாரும் தெரியல. மாயங்க் மார்க்கண்டே லெக் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க 30 லட்ச ரூபா மொயின் கொடுத்து. அலியை ஆட வைக்க வாய்ப்பு இருக்கா? அவர் இருந்தானா ஒரு 2 ஓவர் தள்ளுறதுக்கு வாய்ப்பு சி இருக்கு. 8 ஃபாரின் ஸ்லாட் இருக்கு. யாரை வேணாலும் நீங்க ரொட்டேட் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் ஒரு 4 இந்த 4 ஃபாரினர்ஸ் தான் ஆட போறாங்கன்றது கிளியரா ஒரு டீமுக்கும் அந்த மேப் இருக்கணும். இப்போ இந்த டீம்ல யாரு 4 ஃபாரினர்ஸ் ஆடுவாங்க? சுனில் நரேன் ஆடுவாரு, ஆண்ட்ரே ரசல் ஆடுவாரு 2. அதுக்கப்புறம் எனக்கு தெரியறது வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டீகாக் ஒரு ஆர் விக்கெட் கீப்பரா ஆர் பேட்ஸ்மேனோட குர்பாஸ். ஆர் குர்பாஸ். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர். நீங்க ஆண்ட்ரிக் நோக்கியாவா ஆட போறீங்களா? ஏன்னா 6.5 கோடி ரூபாய் கொடுத்து நீங்க நோக்கியாவை எடுத்திருக்கீங்க. விச் மீன்ஸ் வெரி கிளியர் அவர் தான் ஃபாஸ்ட் பவுலரா இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸா ஐபிஎல்ல டெல்லிக்கு ஆடும்போது பொழந்துட்டாங்க. ஏன்னா அவர் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. அது ஈடன் கார்டன்ஸ் உங்களுக்கு தெரியும், டெல்லியோட சின்ன கிரவுண்டு. இந்த நோக்கியா அந்த இடத்துல எஃபெக்டிவா இருப்பாரான்றது நம்மளால 100% சொல்ல முடியாது. ஸ்பென்சர் ஜான்சன். ஸ்பென்சர் ஜான்சர் வந்து லாஸ்ட் இயர் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஆடினார். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஆங்கிள் அவே ஃப்ரம் த ரைட் ஹேண்டர் தான். அதுதான் சொல்றேனே, முதல் 4 ஒரு காம்பினேஷன்ல ஆடுவாங்க. அந்த 4 யாருன்றது நம்ம யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த 4 அடி வாங்கிச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் 4 நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபாரின் ஸ்லாட் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவேன் கேகேஆருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் வந்து சாம்பியன்ஸ் அடிச்ச அணி வந்து இந்த அளவு இந்த வாட்டி ஆக்ஷன்ல வந்து பெட்டரா பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்றீங்க, கரெக்டா? ஆக்ஷன்ல 100% அவங்க பண்ண பிக்கெஸ்ட் தவறு வெங்கடேஷ் ஐயருக்கு கொடுத்த பணம். ஓகேங்களா, பணத்தை விட்டுருங்க. அவருடைய ரோல் கேப்டன் ஓகே, நம்பர் 4 பேட்டர் ஓகே, ஒரு 2 முடிஞ்சா ஒரு 2 ஓவர் கூட தள்ளுவாரு. பட் நீங்க எங்க வந்து லைக் டு லைக் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்கீங்க? ஒரு வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. வரன் சக்கரவர்த்தி அவர் ஆல்ரெடி 11ல இருக்கிற பிளேயர். அவர் இல்லாம பேக்கப் பிளேயர்ஸ் கேட்கிறேன். பேக்கப் பிளேயர்ஸ் தான் ரொம்ப இஃபெக்டிவ் ஃபார் எவ்ரி டீம்ஸ். அதனால தான் சொல்றேன், டீம் லைக் மும்பை, சென்னை, மயங்க் மார்க்கண்டே இருக்காரு. மாயங்க் மார்க்கெண்டே இருக்காரு. எத்தனை வருஷம்? லாஸ்ட் 2 வருஷமா பெருசா பண்ணலையே. ஹைதராபாத்துக்கு லாஸ்ட் இயர் ஆடினார், ஒன்றும் பெருசா பண்ணவே இல்லையே. சி ஒரு பிளேயரோட பர்ஃபார்மன்ஸை யாராலும் நம்ம கணிக்க முடியாது. அது அன்னைக்கு டேவை பொறுத்த வரைக்கும் தான். பட் ஒரு பிளேயருக்கு இவ்வளோ ஸ்கில் செட்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி 11ல போடுறோம்ல, அந்த மாதிரியான பிளேயர்ஸை இவங்க ஆப்ஷன்ல சரியா எடுக்கல. ஸ்ரேயாஸ் ஐயர் விட்டது இட்ஸ் பிக்கஸ்ட் மிஸ்டேக். இவங்க எந்த அளவு ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? ஏன்னா லாஸ்ட் இயர் சாம்பியன் போது இவங்க கிட்ட எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கும். சி இவங்க வந்து டாப் 4ல வரணும்னா நான் சொல்லிடுறேன், அந்த ஈடன் கார்டன்ஸ் விக்கெட்டை உடச்சி ஸ்பின்னர் விக்கெட்டை ஆக்கணும். ஆக்கினா மட்டும்தான் இவங்க டாப் 4ல வர முடியும். அப்படி இல்லை, லாஸ்ட் இயர் மாதிரி ஃபிளாட் டெக்காக இருந்ததுன்னா இவங்க தே வில் எண்ட் அப் எனிவேர் அட் நம்பர் 7 ஆன் த பாயிண்ட்ஸ் டேபிள் தான். டாப் 4 போக கூட வாய்ப்பு இல்லை. டாப் 4 போகிறதுக்கான இந்த டீமில் பொட்டென்ஷியல் இல்லைன்றதை நான் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ. நன்றி.